நீங்க நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் போறீங்க. எல்லா சம்மும் கரெக்டா போட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா சென்டம் வரல. 97, 98ன்னு அங்கேயே நிக்குது. ஏன் தெரியுமா? பெரிய மிஸ்டேக்ஸ்லாம் இல்ல. இந்த சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் தான் சென்டமை காலி பண்ணும். இந்த வீடியோல ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா பண்ற 10 மிஸ்டேக்ஸை பார்த்துட்டு அதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல போறேன். இந்த சக்சஸ் ஜேர்னில என் கூட ஜாயின் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேர்ந்து ஜெயிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக ஒரு போனஸ் டிப் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மிஸ்டேக், கொஸ்டினை ஒழுங்கா படிக்காம அட்டன் பண்றது. சால்வ் பை ஃபார்முலா மெத்தட்னு கேட்டிருப்பாங்க, அதை கவனிக்காம ஃபேக்டரைஸ் பண்றது. இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்றது. இதுதான் மேஜர் சில்லி மிஸ்டேக். நம்பர் 2, இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் அண்ட் சைன் இன்வால்வ் ஆகுறப்போ நீங்க எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா ஆயிடணும். 1க்கு 2 வாட்டி கரெக்டா போட்டோமான்னு செக் பண்ணுங்க. சைன் பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் இதுதான், கிளியரா இருங்க. நம்பர் 3, ஃபார்முலாஸ்ல பிளஸ் ஆர் மைனஸ் கன்ஃபியூஷன்ஸ். கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கும் கன்ஃபியூஷன் ஆகுறது. இதெல்லாம் அவாய்ட் பண்ண எல்லா ஃபார்முலாஸும் மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. நம்பர் 4, ஃபைனல் ஆன்சர் போடுறப்போ பக்கத்துல யூனிட் போட மிஸ் பண்றது. முக்கியமா மென்சுரேஷன் சம்ல ஹைட் ஆர் ரேடியஸ்லாம் சென்டிமீட்டர் ஆர் மீட்டர்ல போடணும். ஏரியா ஆர் சர்ஃபேஸ்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர்ல போடணும். வால்யூம் கேட்டிருந்தாங்கன்னா சென்டிமீட்டர் கியூப் மீட்டர் கியூப் போடணும். கொஸ்டின்ல சென்டிமீட்டர் ஆர் மீட்டர் எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஜெனரிக்கா இருக்கு கொஸ்டின் அப்படின்னா நீங்க ஸ்கொயர் யூனிட்ஸ், கியூபிக் யூனிட்ஸ் அப்படி போட்டுக்கலாம். கிராஃப் ஃபைனல் ஆன்சர் யூனிட்ஸ் வரும்னா போடுங்க. ஸ்கேல்ல யூனிட்ஸ் எழுதணும்னா எழுதுங்க. இது கண்டிப்பா எக்ஸாம் லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல செக் பண்ணணும். நம்பர் 5, உங்களுக்கு தெரியும் எல்லா ஸ்டெப்ஸுக்கும் மார்க் இருக்கு. ஈஸி தானேன்னு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி ஃபைனல் ஆன்சர் போட்டா ஸ்டெப் மார்க்ல லூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆன்சர் கம்ப்ளீட்டா சிம்பிளிஃபைடா இருக்கான்னு பார்க்கணும். நம்பர் 6, கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கொஸ்டின் எடுத்து ஆன்சர் பேப்பர்ல எழுதுவோம் ஸ்டார்ட் பண்றப்பவே. இதுவே தப்பா எழுதுது. ரஃப் காலம்ல போட்ட ஆன்சரை எடுத்து மெயின் ஏரியால காப்பி பண்றப்போ தெரியாம தப்பு பண்றது. இதெல்லாம் பண்ணுவோம் சம்டைம்ஸ். அதனால கொஞ்சம் விஜிலண்டா இருக்கணும். நம்பர் 7, கிராஃப்ல கண்டிப்பா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க்கிங், அப்புறம் ஸ்கேலு, அதுல கரெக்டான யூனிட்ஸ், பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ், தேவைப்பட்ட அந்த இமேஜினரி லைன்ஸ், இது எல்லாமே மிஸ் பண்ணாம போடணும். நம்பர் 8, எந்த டயக்ராம் போட்டாலும் ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன், ஜாமெட்ரி, பிராக்டிக்கல் ஜாமெட்ரி எல்லாத்துலேயுமே மெஷர்மெண்ட்ஸ் மஸ்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 9, ஆன்சர் ஸ்டார்ட் பண்றப்பவே கொஸ்டின் நம்பர்ஸ்லாம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக போட்டுருங்க. அதே மாதிரி 2 மார்க்ல 10 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கமா, 5 மார்க்ல 10 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கமான்னு கவுண்ட் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்பர் 10, கொஞ்சம் கஷ்டமான கால்குலேஷன்ஸ்லாம் மைண்ட்லேயே போடுவோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சென்டம் வேணும்னா எக்ஸ்ட்ரா 10 செகண்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு ரஃப்ல போட்டு பார்த்துருங்க. இது நம்ம டபுள் செக் பண்றப்பெல்லாம் ஈஸியா இருக்கும். அவ்வளோதான். உங்க லாஸ்ட் 5 மினிட்ஸ் செக்லிஸ்ட் இப்படி இருக்கணும். எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணியாச்சா? கொஸ்டின் நம்பர் கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட், ஃபைனல் ஆன்சர்லாம் மோஸ்ட் சிம்பிளிஃபைடா இருக்கா, யூனிட்ஸ் போட்டிருக்கோமா, ஹைலைட் பண்ணிருக்கோமா. நெக்ஸ்ட், கிராஃப் கம்ப்ளீட்டா இருக்கா, இப்போ நான் சொன்னதெல்லாம் போட்டிருக்கீங்களான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட், ஆல் டயக்ராம் கம்ப்ளீட்டா இருக்கா வித் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கணும். லாஸ்டா நீங்க எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உட்காந்து ஃபுல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போனஸ் டிப்புக்கு வருவோம். எந்த சம் அட்டன் பண்ணாலும் ஆன்சர் எழுதுனதுக்கு அப்புறமா ஒரு 10 செகண்ட் பாஸ் பண்ணுங்க. நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் எழுதிருக்கீங்களா, ஃபார்முலா சைன் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கோமா, கால்குலேஷன்ல ஏதாவது தப்பு இருக்கா, இதெல்லாம் அந்த 10 செகண்ட்லயே அந்த சம்மில் பார்த்துருங்க. பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல நீங்க செக் பண்ணுவீங்க, பட் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப பேனிக் ஆயிடும். இந்த 10 செகண்ட்ஸ் நீங்க செக் பண்றதுனால எக்ஸாம் ஸ்மூத்தா முடிக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்லா தெரிஞ்ச சம்ஸை ஃபர்ஸ்டே போட்டுருங்க. எக்ஸாமுக்கு 1 டே பிஃபோர் இந்த வீடியோ திருப்பி பார்த்துருங்க. கான்ஃபிடென்ட்டா அட்டன் பண்ணுங்க. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா?